கேரளாவின் கொச்சி அருகே மூழ்கிய கப்பலில் இருந்து விழுந்த கண்டெய்னர்களில் ஒன்று குளச்சல் அருகே வாணியக்குடி கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், இப்போ இந்த மாதிரி தமிழக கடற்கரைக்கு வந்தா தகவல் கொடுக்கும்படி சொல்லப்பட்டிருந்தது. இப்போ எத்தனை கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, தற்போது குளச்சல் அருகே வாணியக்குடி பகுதியில் கடற்கரையில் ஒரு கண்டெய்னரானது கரை ஒதுங்கியது மீனவர்களும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி கொச்சி அருகே அரபிக்கடல் பகுதியில் லைபீரியா நாட்டு MSC எல்சா என்ற சரக்கு கப்பல் 643 கண்டெய்னர்களுடன் கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் அந்த கண்டெய்னர்கள் பல்வேறு கடற்கரையில் தற்போது ஒதுங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கிய நிலையில் அதில் ரசாயன பொருள் கால்சியம் கார்பேட் போன்ற ரசாயன பொருட்கள் பல கண்டெய்னர்களும் அடங்கியிருப்பதால் அது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் நேற்று குமரி மாவட்டத்தில் இணையம் சின்னத்துறை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட சாக்கு மூட்டைகள் கரை ஒதுங்கி இந்த கண்டெய்னர்களில் இருந்து வந்த சாக்கு மூட்டை கரை ஒதுங்கி பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் நேற்று அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் இது போன்ற பொருட்கள் கரை ஒதுங்கும் போது அதில் தொடவோ மக்கள் அருகாமையில் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்திய நிலையில் அந்த சாக்கு மூட்டைகளை ஆய்வு செய்த போது அதில் பிளாஸ்டிக் துளைகள், துபாய் நாட்டில் தயாரித்த பிளாஸ்டிக் துளைகள் என தெரிய வந்தது. மேலும் கடற்கரையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் தான் தற்போது குளச்சல் அருகே வாணியக்குடி பகுதியில் ஒரு கண்டெய்னரானது கரை ஒதுங்கியது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது பல்வேறு துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள தயாராக நிலையில் உள்ளது. சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதிக்கு வர உள்ளனர். தற்போது மக்கள் அந்த பகுதியில் மிகுந்த அச்சத்தில் இந்த கண்டெய்னர் ஒதுங்கியது அதில் ரசாயன பொருட்கள் இருக்குமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர். காயத்ரி, நன்றி சஜய்குமார், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.